குரோதி வருடத்தோட ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா மூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. ஒருவேளை ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட வந்துட்டு ஆடி அப்படின்னாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறதுனால கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி மதுரை வீரன், சூளசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் களைகட்டும். அப்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி வந்துட்டு விதைச்சிட்டு இருந்த காசை ஃபுல்லாக முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க, கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மாதத்தில் தள்ளுபடி விலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாம் கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர பகவானுடைய வீடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் ஆடி மாதம் அப்படிங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோட இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரமாகிறாரு. 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்ரம் அடைகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது? கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஜோசியர்கள் வந்துட்டு நடக்கிறது நன்மை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதத்தில் நீங்கள் சாதிச்சு விடலாம், அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நாம் வந்துட்டு தலைப்பை கொஞ்சம் சுமாராக தான் வச்சுருக்கோம். என்ன ஜோசியரே, நேரம் நல்லா தானே இருக்குது, குரு பகவான் 9ஆவது வீட்டில் இருக்கார், ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிது, இப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்கிறீங்களே என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். முதல்ல வந்துட்டு நாம் நல்லது அப்படிங்கிறது நடக்குது நடக்கலை, அது அப்புறம். அது நம்ம நல்லது நடக்குது அதை நம்ம பின்னாடி சொல்கிறோம். ஆனால் நல்லதே நடக்காட்டியும் சரி, கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் போதும், நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னா இருக்கேன், என் உழைப்புக்கு உண்டான ஒரு லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் மக்கள் பெரும்பாலும் நினைப்பாங்க. அதான் நியாயமும் கூட. அப்படிப்பட்டவங்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவு வருது அப்படிங்கும்போது அதை நாம் கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வகையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துப்பாங்க. அதனால தான் டைட்லேயே எப்படி வைக்கிறது, முதல்ல ஒரு சில கெட்டது இருக்குது, அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக. அப்போது என்ன கெடுதல் ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராசிக்கு 6ஆவது வீட்டில் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. சனி பகவான் வந்துட்டு வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிருக்காரு. என்ன ஜோசியரே இப்படி சொல்கிறீங்க, சனி பகவான் வந்துட்டு ஒரு அசுப கிரகம் தானே, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு தானே ஜோசியம் சொல்லுது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ராசிக்கு 5க்கும் 6ஆவது வீட்டுக்கு அதிபதி சனி, 6க்கு அதிபதி சனி வக்ரம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். திட்டமிடாத சில செய்கிற காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். உத்தியோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெரியதொரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னாக்க திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். நமக்கு எதிரான அதிகாரி அந்த இடத்துலேருந்து மாற்றப்படுவார். நான் எவ்வளவு தான் கடுமையாக வேலை செஞ்சாலும் ஒருத்தருக்கு என்னை பிடிக்கவே மாட்டேங்குது, அந்த மேனேஜர் என்னை வஞ்சிக்கிட்டே இருக்கான், ஒரு வேலையுமே செய்யாதவனெலாம் கூப்பிட்டு என் முன்னாடியே பாராட்டுறான், ஆனால் நான் மாடாட்டம் உழைக்கிறேன், இவங்கள்ட்ட கட்டிகிட்டே கிடக்கிறேன், சிறுமூஞ்சி மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதிகாரிகள் எல்லாமே மாற்றப்பட்டுருவாங்க. இப்போ அலுவலக சூழல் அப்படிங்கிறது ஒரு உற்சாகமாக இருக்கும். இதற்கு முன்னாடி செய்கிற வேலையை விட்டுட்டு பேசாமல் எங்கேயாவது மாடு மேய்க்க போகலான்டா இவங்கள்ட்ட வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சளிச்சிட்டு தான் ஓட்டி இருந்திருப்பீங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் விஷயம் ஆஃபீஸோட போகட்டும், புள்ள குட்டிங்க இருக்குது, ஒரு மாதம் வேலைக்கு போகலன்னா காசு சொல்லலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சூழல் வந்திருக்கும். இப்போ அலுவலக சூழல் அப்படிங்கிறது இதுக்கு மேலே உற்சாகமாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் போனோம்னா ஆஃபீஸே நம்ம பேச்சை கேட்கும், மேலே உள்ள அதிகாரிகள் நமக்கு ஆதரவானவர்களாக இருப்பாங்க. அப்போ ஒரு அலுவலக சூழல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். என் புருஷனும் கச்சேரிக்கு போனால் வேலைக்கு போனவங்களாம் கூட ஒரு சந்தோஷத்தோடு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. சரி ஜோசியரே, இதில் என்ன கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ராசிக்கு 5வது வீட்டுக்கும் சனிதான் அதிபதி. அதாவது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி.
அப்போ அவர் வக்ரம் அடையும் போது பிள்ளைகளால் கொஞ்சம் தொல்லைகள் வரும், கவனமாக இருந்துக்கணும். பிள்ளைகள் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகாது, பள்ளிக்கூடத்தில் போயிட்டு படிக்காது, எனக்கு அந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல வேறு இடத்துல மாற்றுங்கோ, எனக்கு அந்த காலேஜ் கோர்ஸ் பிடிக்கல வேறு இடத்துக்கு மாற்றுங்கோ. நம்ம ஒரு 50,000 1,00,000 கடனை வாங்கி கட்டியிருந்திருப்போம், அங்கே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடியாந்துரும். ஒரு ஹாஸ்டலில் போயிட்டு விட்டோம் அப்படின்னா தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடியாந்துரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கலாம் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த மாதிரி பஞ்சாயத்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது வில்லங்கம் பஞ்சாயத்து இருந்தால் அது முடியாமல் இழுத்துக்கிட்டே கிடக்கும். ஆட போங்கடா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நேரத்தில் சனி பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது அவசியம், குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சனிக்கிழமைகளில், ஆடி சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அன்றைக்கி மாலை நேரத்தில் சனி பகவான் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பெற்றவங்க மனசு என்னென்னா, கஷ்டம் இருந்தால் எனக்கு கொடுத்த கடத்தில் என் பிள்ளைய எதுவும் பாதிச்சிடாது அப்படிங்கும். அப்போ பிள்ளைகளுக்கு இப்போ கஷ்டம் வரும்போது அது நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதே. மற்றபடி இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதி கிரகங்கள் எல்லாமே லாபஸ்தானத்தில் தான் இருக்குது. அதனால் சூப்பராக இருக்கும். விரையாதிபதி சூரியன், தனாதிபதி சுக்கிரன் எல்லாருமே லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. தனவரத்து அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். ஒரு செயின் வாங்கினேன், மோதிரம் வாங்கினேன், நெக்லஸ் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கலாம். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களில் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா, அது செஞ்சிட்டிங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கே மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கிறாரு. அதாவது ஓடுறவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. போகிற இடத்துலலாம் நம்ம பணம் வந்துக்கிட்டே இருக்கும், உழைக்கிறது எல்லாமே வெற்றியாக இருந்துக்கிட்டே இருக்கும். செய்கிற வேலைக்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது கை மேலே பார்த்துடலாம். அப்போ அவரோட சேர்ந்துக்கிட்டு செவ்வாய் வந்துட்டு குருமங்கள யோகத்தை கொடுக்குறாரு. குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு பதியுது அப்படிங்கிறது நல்லது. குரு பார்க்க கோடி நன்மை. தங்கு தடைகள் எதுவும் இருக்காது. வீட்டை பழுது பார்க்கலாம், வீடு கட்டலாம், வர்ணம் பூசலாம், இந்த எல்லா வேலையும் நடக்கும். இந்த மாதிரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனை இது எல்லாமே சரியாகிடும். அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், டக்குன்னு ஏதாவது படுத்துக்கிறாரு, ஏதாவது சொன்னால் எரிஞ்சு விழுகிறாரு, இந்த மாதிரி அப்பா அம்மாக்குள்ளே இருந்த ஆகாமல் இருந்த பிரச்சனை, அப்பா உடல் ஆரோக்கிய பிரச்சனை, மருத்துவ செலவுகள் பாதிக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும். நல்லதொரு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சரி, நம்ம பிள்ளை தான், நம்மளை கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு பாசம் வரும். இந்த பங்க வா, இந்த சொத்து எல்லாமே என் பேரில் இருக்கும், உன் பேரில் மாற்றிக்கோ, உன்னோட பொழப்ப பாரு, எனக்கு எதுவும் உடம்பு முடியலை, இந்த கடையை பார்த்துக்கோ, எனக்கு எதுவும் முடியலை, ஒரு 10 ரூபா பணம் வச்சுக்கிட்டு ஏதாவது தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வழியில் இருந்த ஒரு ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அப்பா வழி சொந்தங்கள், அங்காளி பங்காளி இருப்பாங்க பாருங்கள். சொத்தில் ஏதாவது கேஸு போட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ இழுத்து பிடிச்சி கொஞ்சம் முடிக்கிறதுக்கு பாருங்கள். நல்லபடியாக அதில் ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடக ராசியில் இருக்கக்கூடிய புத ஆடி மாதம் 5ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. ராசிக்கு அதிபதியே புதன் தான், அவர் வக்ரம் அடைகிறாரு அப்படிங்கிறது நல்லதில்லை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், இது ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி உள்ளத்தில் கொஞ்சம் உற்சாகம் அப்படிங்கிறது நமக்கு குறையும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, உடம்பு திடகாத்திரமாக இருந்தாலும் மனசு திடகாத்திரமாக, அதாவது உடம்பு திடகாத்திரமாக இருந்தால் தான் மனசு திடகாத்திரமாக இருக்கும், மனசு திடகாத்திரமாக இருந்தால் தான் உடம்பு திடகாத்திரமாக இருக்கும். சரிங்களா? அப்போது உடம்பு சொல் பேச்சை கேட்காதான இப்போதைக்கு ஒரு நாளைக்கு இத்தனை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் காலையிலேயே எந்திரிக்க முடியாது, கை கால் வலி, உடம்பு வலி, பேசாமல் படத்தை ரெஸ்ட் எடுப்போம், நாளையை பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அப்போது முக்கியமான ஒரு விஷயங்கள், முக்கியமான ஒரு ஒப்பந்தங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் உடம்பு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அசட்டியாக படுத்திருக்கும்போது கை நழுவி போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பொருளாதாரம், உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் முழுக்க மாமிச உணர்வுகளை தவிர்த்துடுங்க. ஏன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, தூக்கமின்மை இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொல்லை அப்படிங்கிறது வரும். அதனால் பங்குதாரர்கள் ஏதாவது தெரிஞ்சவங்க தொழில் செய்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பெருசாக எதுவும் இந்த மாதத்தில் முக்கியமான முடிவுகள், பஞ்சாயத்துகள், பிரிக்கிறேன் இல்லை நீ பிரிஞ்சுப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஒரு மாதத்தில் எடுக்க வேண்டியதில்லை. அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டுருங்க. ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வந்துடுறாரு. விரைய ஸ்தானத்துக்குள்ளே சுக்கிரனும் வராரு. ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் விரயத்துக்குள்ளே வரும்போது விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்ப சுமை கூடும்.
வீட்டில் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லி செலவு வச்சுட்டே இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு 1000 வருது கரண்ட் பில்லு அப்படின்னா 2000 வந்து நிற்கும். என்னடா இது, நம்ம எப்பவும் போல தானே இருக்கோம், ஏன் இப்படி கரண்ட் பில்லு கூட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு செலவுகள் வெட்டி அதிகமாகும். வீட்டில் உள்ள பொருள் திடீர்னு பழுதாகும். இதை ரிப்பேர் பாரு அதை ரிப்பேர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடும்ப சுமை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். அதை பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை, செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறது நல்லது. மற்றபடி இந்த ஒரு மாதம் காசு பண புழக்கம் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்குது. சனி வக்ரத்தால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க. புதன் வக்ரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் முழுக்க மாமிச உணர்வுகளை தவிர்த்துடுங்க. சாத்வீக உணவு முறைக்கு மாறிக்கோங்க. வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வேலை பாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக